டேய் உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணியாடா? ம். என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? எதா இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப அவர் எங்க இருக்காரா? நடராஜோட கம்பெனியில் இருக்காராம். அங்கத்து கூட அவர் போனாரு. எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. இந்த வீட்டில் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியுதா? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டா? டேய் கோவப்படாதடா. எனக்கு ஒரே பயமா இருக்குடா. அந்த படுபாவி என்ன திட்டம் போட்டு இங்க வந்திருக்கானே தெரியல. வம்பு சண்டை இல்லாம அனுப்பி வைக்கிற வழியை பாருடா. என்னன்னா அவன் காலில் விழ சொல்றியா? வந்துட்டான். மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அத அப்படியே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா டீ ஒன்று. வீட்டுக்கு வந்து மாப்பிளைக்கு என்ன வேணும்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சீக்கிரம் போங்க, என் ஒய்ஃப்க்கு தலைவலியாமே. என்ன மச்சான் உட்காந்துருக்கீங்க? வேலை எதுவும் இல்ல? இருந்தா கூட பரவாயில்ல, அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். என்ன வேலைன்னு கேட்க மாட்டீங்களா? இத பிடிங்க மச்சான். ஆட போடிங்கன்னா ஒன்னு மச்சி, உன் தங்கச்சி திரும்ப என் கூட வாழணும்னு ஒரே ஆடம். என்னடான்னு பார்த்தா என் மேல ஒரே பாசமா. நான் இல்லாம அவளால இருக்கவே முடியாதான். என்னங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வந்து என்ன அமக்கலம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. என்னன்னு கேளுங்க அவனை. வாங்க மாமா, வாங்க வாங்க. என்ன இது இப்படி அழைச்சு போயிட்டீங்க? சுகர் ஏதாவது வந்துருச்சா? அதுக்கெல்லாம் இப்ப நிறைய வைத்தியம் வந்துருச்சு மாமா, கவலைப்படாதீங்க. என்னம்மா, என்ன நடக்குது? எல்லாம் நீ கொடுக்கிற இடமா? மாமா எனக்கு எந்த இடமும் வேண்டாம். உங்க பொண்ணு என் கூட வாழ்ந்தே தீருவேன்னு அடம் பிடிச்சா சரின்னு சொன்ன. இது தப்பா மாமா? நீங்க ரெண்டு பேரும் கன்ஃபியூஷனா பாக்குறீங்க. நான் மச்சான் கிட்ட பேசிக்கிறேன். மச்சான், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழறதா முடிவு பண்ணிட்டோம். உன் தங்கச்சி தான் வந்து மன்னிப்பு கேட்டா. மன்னிக்கிற அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணான்னு யோசிச்சேன். ஐத்துல இருந்தா குழந்தைய கழிச்சிட்டா. இது ஒரு பெரிய விஷயமா என்ன? எனக்கு என்ன வயசு ஆகி போயிடுச்சு, குழந்தை பெத்துக்க முடியாதா என்ன? அதான் பரவாயில்ல போட்டோன்னு மறுபடியும் ஒன்னா சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க கையில ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தேனே, அது என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான பால், பழம், பூ மற்றும் இதரப்படியான பொருட்களோட லிஸ்ட். மச்சான், அதெல்லாம் பொறுப்பா வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கே வச்சுக்கலாம். அட என்ன மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. மாமாவை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பாவம் ஒரு சுகர் பேஷண்ட் போல் இருக்க. காலகாலத்துல பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு அவருக்கும் ஆசை இருக்காதா? என்ன ஹனி, am I right? அப்புறம் மாமா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நித்யாவோட கம்பல்ஷனுக்காக மட்டும் நான் இங்க வந்து நினைச்சுக்காதீங்க. நான் வந்ததுக்கு வேற ஒரு விஷயமும் இருக்கு. நான் யாரு? கேக்குறேன்ல, சொல்லுங்க மாமா. உங்க கோவம் நியாயம்தான். அன்னைக்கு உங்களை போன்ல அசிங்க அசிங்கமா வண்டியா திட்டினே, அதுக்குதான் என் கூட பேசாம இருக்கீங்களா? அட என்ன மாமா நீங்க, மாமனார் மருமகனுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே? இப்ப சொல்லுங்க, நான் யாரு? அட சொல்லுங்க மாமா, நான் யாரு? கலிதீர்த்த மகன். அதுதான் இல்ல. இன்னையில இருந்து நான் உங்களோட மருமகன், மிஸ்டர் துரையோட மருமகன். மாமா, எங்க வீட்டுல நான் கோச்சிட்டு வந்துட்டேன். இனிமே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இந்த வீடு தான் எல்லாமே. என்ன மாமா பேசாம இருக்கீங்க? மருமகனை பார்த்து கூச்சப்படுறீங்களா? அட இருக்கதானே செய்யும்.
செல்லம் தலைவலிக்குதுன்னு சொன்னல, காஃபி போட்டு குடிச்சிட்டு வா. மாமா ரூம்ல இருக்க என்ன? ம்? என்னங்க நீங்க? நாங்க தான் அவனை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்னா நீங்களும் அமைதியா இருக்கீங்க. ஏய், அவசரப்படுறதுனாலயோ ஆத்திரப்படுறதுனாலயோ லாஸ் நமக்கு தான். அதுக்காக நடு வீட்டுல உட்கார வச்சு வடிச்சு கொட்டி என் பொண்ணை கொஞ்சம் பான்னு சொல்ல சொல்றீங்களா? இருடின்னு சொல்றேன்ல, இவன் பிளான் என்னன்னு நமக்கு தெரியணும். சும்மா நம்மள டார்ச்சர் பண்றதுக்காக வரல, ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். 2 நாள் பொறுத்துக்கோ, அவன் திட்டம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்க? மா, அதான் அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, போ. எனக்கு தலைவலி, உயிர் போகுது. காஃபி போட்டு எடுத்துட்டு வா. எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஏமா அடக்குங்க. எப்படியோ போங்க. ச்சே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டு வரவா? வாடா. நிம்மதியே இல்லடா. ஏன் தான் வீட்டுக்கு போறோன்னு இருக்கு. என்னடாச்சு? வீட்டுல திவ்யா ஓன்னு அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்றா. வீட்டுல இருக்கிறவங்க கேட்டா அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரெக்னெண்டா இருக்கிறவள நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. நான் என்னடா பண்ண முடியும்? திவ்யாவுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன். அதனால தான் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்னடா சொன்ன? இல்லடா, சித்தப்பா இங்கே வந்து கோமா பேசிட்டு போனார்ரா. திவ்யாவோட அம்மா ஏதோ கடையை பினாமி பேரில் ஏலம் எடுத்து உன் பேரில் நடத்த போகிறாங்களாமே, அதை பற்றி ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு போடுறாரா அவரு. டேய், அப்படின்னா நீ எனக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். உனக்கு தான்டா ஃபோன் பண்ணேன், திவ்யா தான் எடுத்தா. அதான். இதெல்லாம் எதுக்கு நீ அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லடா, அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லி சொன்னேன், அவ்வளோதான். உனக்கு என்னடாச்சு? ஏன்டா அப்படி பண்ண? இந்த விஷயத்தை ஆல்ரெடி அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் அந்த கடையில் போய் உட்கார போறேன். டேய், அதை தான் நானும் சொன்னேன். உனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை அவங்க எது கம்பல் பண்றாங்க? இங்க பாரு ஷாம், தேவையில்லாம குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடாத. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீயா ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு பண்ணாத. அவங்க நல்லது நினைச்சுதான் பண்றாங்க. நீ இப்படிலாம் பேசினா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? டேய், சித்தப்பா நீ ஏதோ துரோகம் பண்ற அப்படி இப்படின்னு பேசிட்டு போனார்ரா. அந்த ஆளு பேச்ச கேப்பியா நீ? அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. டேய், நீ தானடா திவ்யா அம்மா டார்ச்சர் பண்றாங்கன்னு சொன்ன. அப்போ சொன்னேன்டா. இப்போ அவங்க நல்லதான் பண்றாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? ராஜ், இங்க பாரா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஃபேமிலி விஷயத்துல தலையிடாதன்னு. நீ கேட்கவே மாட்டேங்கிற. நான் உங்க வீட்டுக்கு வந்தா ஏதாவது கண்டுக்கிறேனா? இங்க பாரு, இதான் கடைசி. இனிமே என் குடும்ப விஷயத்தை பத்தி நீ பேசாத. அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் பிரச்சனை இல்லாம போகும். புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்.
உட்காரு. இருக்கட்டும், வேணாம். உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா எதுக்கு திரும்ப திரும்ப தப்பே பண்ணி தொலைக்கிற? இப்ப கூட தப்பு பண்ண மாட்டேன்னு வாயை திறந்து சொல்றியா பாரு. இனிமே தப்பே பண்ண மாட்டேன் பணி. இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்டு நல்ல புள்ளியா இருந்தா நான் ஏன் உன்னை திட்ட போறேன்? இந்தா இந்த பாலக்குடி. இப்பதானே சொல் பேச்சு கேட்கணும்னு சொன்னேன். பணி, நீ மாத்திரம் சாப்பிட்டியா? அப்பாடா, நல்ல வேலை. எங்க கேட்க மாட்டியோன்னு நினைச்சேன். அது எப்படி கேட்காம இருப்பேன்? எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? அதானே. நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டற பணி. நீ என்ன என்ன சரியா புரிஞ்சுக்கல. ஆமா, பால் எப்படி இருந்துச்சு? ஃபுல்லா குடிச்சிட்டு பாரு பணி. மிக்சிங்லாம் கரெக்டா இருந்துச்சா? என்ன சொல்ற? மிக்சிங்கா? கலரா புள்ள பெத்துக்கோன்னு சொல்லி குங்குமப்பூ கலந்து குடுக்கறதுக்கு நீ என்ன மாசமாவா இருக்க? நீ குடிச்ச பால்ல பாய்சன் கலந்திருக்கண்டா பொறுக்கி. என்ன என்ன சொல்ற பணி? இன்னும் ½ an hourல உனக்கு சங்கு தாண்டி. இல்ல, நீ போய் சொல்ற. என்ன மிஸ்டர் பொறுக்கி, உங்களுக்கு தான் கலக்க தெரியுமா? எனக்கு தெரியாதா? நீ மாத்திரைய சாப்பிட்டியான்னு கேட்கும் போதே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ½ an hour தான். பணி, நான் எந்த தப்பு பண்ணல பணி. அப்புறம் எதுக்கு கருவ கலைக்கிற மாத்திரைய வாங்கிட்டு வந்தேன்? நான் அப்பெல்லாம் எதுவும் வாங்கல. உனக்கு பாய்சன் கொடுத்ததுல தப்பே இல்லடா. பணி பணி, எப்படியாவது என்ன காப்பாத்து பணி. எதுக்கு கரு கலைக்கிற மாத்திரைய எனக்கு கொடுக்கணும்னு பார்த்தேன். சத்தியமா அது சத்து மாத்திரதா பணி. நீ இப்படி எல்லாம் பண்ணுவன்னு தெரிஞ்சுதா நான் மாத்திரைய போடுறதுக்கு முன்னாடி என்னோட டாக்டர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவ இது கரு கலைக்கிற மாத்திரை தான் கன்ஃபார்மா சொல்லிட்டா. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது பணி. இங்க பாரு, கதவை பூட்டி சாவியை என் கையில வச்சிருக்கேன். இன்னும் ½ மணி நேரத்துக்குள்ள நீ போல செத்து போயிடுவேன். ஐயோ பணி, அப்ப அந்த மாத்திரையை நீ தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஒத்துக்கோ. சத்தியமா டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை தான் நான் வாங்கினேன். சாப்பிடு. ஐயோ பணி பணி, இப்ப நான் என்ன பண்ணு பணி? மாத்திரையை வாங்கன்னு நீ தான் ஒத்துக்கோ. ஐயோ, ஆமா பணி, நான் தான் வாங்கினேன். ஏன் வாங்கின? ஐயோ, தெரியாம வாங்கிட்டேன். உன் புத்தி எனக்கு தெரியும்டா பொறுக்கி. உனக்கு இருக்கு. ஐயோ ஐயோ பணி 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 பணி, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போ பணி. ஐயோ ஆமா பணி, என் உயிரை காப்பாத்து பணி. பணி, அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுவேன்னு நினைச்சியா? நீயே ஆசைப்பட்டாலும் நான் உன்னை சாக விட மாட்டேன். போ, போய் வேலையை பாரு. அப்போ நான் குடிச்ச பால்ல இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா என்னைக்கு வேணாலும் கலந்து கொடுப்பேன். ஏன் பண்ணி என்ன பயமுறுத்தின? விஷம் கொடுத்திருக்கேன்னு சொன்னது உண்மையை சொன்ன பாத்தியா? அதுக்காக தான் சும்மா போய் சொன்னேன். பணி, நானும் போய் தான் சொன்னேன். உண்மையா அந்த மாத்திரையை நான் வாங்கல. மறுபடியும் பொய்யா சொல்ற? ஐயோ பணி, அடிக்காத. ஐயோ வலிக்குது. அம்மா, ஐயோ பணி, ரூம்ல வச்சு பூட்னாதான் சரிப்படுவேன். பணி வேண்டாம் பணி. ஐயோ வலிக்குது பணி. ஐயோ விடு. ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ கை, அம்மா, விடு பணி. குட்டி, வா, சாப்பிட்டு அப்புறமா வந்து படி. மா, சாப்பிட்டா தூக்கம் வருமா? அப்புறம் படிக்க முடியாதுமா. கையோட வேலையை முடிச்சிட்டா நாங்க போய் படுப்போம்ல. என்ன சுந்தரி, நீ படிக்கிற பிள்ளைய அவ போக்குல விட்டா தானே படிப்பா? உனக்கு வருஷம் பூரா தான் ஓயாம வேலை இருக்கு. இவளுக்கு வருஷத்துல ஒரு தடவை தானே பரீட்சை வருது. பாட்டி, வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை பரீட்சை வருது. சுந்தரி,
இவ ரொம்ப பேசுறா. முதல்ல சோத்த போட்டு தூங்க. ஐயோ பாட்டி, நான் உங்ககிட்ட சும்மா விளையாடிட்டு தான் இருக்கேன். நானும் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். சூர்யா, மதியம் அம்மாவுங்க? அம்மா கிச்சன்ல இருக்காங்க, மதி ரூம்ல இருக்கா. சரி, மதியம் கூப்பிட்டோம். ம். மா மா, இந்த வரப்பா. என்ன நட்ராஜ், கூப்பிட்டியா? சாரி மதி. மா சாரிம்மா. சூர்யா சாரி. இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் பாட்டு அவசரப்பட்டு உங்க எல்லார்கிட்டையும் கோவப்பட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா அது கேட்டிருக்கலாம். கேட்காம நான் பாட்டுக்கு வந்து தேவையில்லாம கத்திட்டு போயிட்டே இருந்துட்டேன். அதுக்காக உன்னை யாரும் கோவிச்சுக்கு போறது இல்லப்பா. விடு. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லாரும் சந்தோஷம்தான் படுவோம். ஆமா பாட்டி, கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது திவ்யாக்கு ஷாம் ஃபோன் பண்ணி கோமா ஏதோ பேசியிருக்கான். அதனால தான் அவளும் அழுதுருக்கா. அவனே அதை சொன்னா. அதுக்கப்புறம் தான் முழுசா எனக்கு விஷயமே தெரிஞ்சது. நான் தப்பானதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்க சைட்லயும் ஒரு சில தப்பான விஷயங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் எல்லாருமே மாத்திக்கங்க. ஷாம் என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு. அவனோட நலத்தை கெட்டதுக்கு நானும் என்னை பத்தி அவனும் கேர் எடுத்துக்கிறோம். அதோட எங்களை விட்டுருங்க. அவனும் நானும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்றோம். அவன் இங்கே வருதும் நான் அவன் வீட்டுக்கு போறதும் டெய்லி இருக்கும். அது ஃப்ரெண்டுங்கிற லெவலோட மட்டும்தான் இருக்கும். நானும் தான் தினமும் ஷாமோட வீட்டுக்கு போறேன். என்னைக்காவது அவன் வீட்டு பிரச்சனையை நான் பேசியிருப்பேனா? கேளுங்க, பேசிருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேற, ஃபேமிலி வேற. அவன் குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா அவன் தப்பா நினைக்க மாட்டான். ஆனா அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான்மா. நான் ஷாம் கிட்ட தெளிவா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள குடும்பத்தை போட்டு குழப்பிக்க வேணான்னு சொல்லிட்டேன். நானும் தெளிவா தான் இருக்கேன். அவனே சொன்னா கூட அவன் வீட்டு விஷயத்துல நான் கண்டுக்கிறதா இல்ல. ஆனா அவன் நம்ம ஃபேமிலி விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆனா அதுக்கு நீங்களாம் ஒரு காரணம். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே அவன் கிட்ட நம்ம ஃபேமிலி விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்க.